யோ கிங்கு என்னய்யா இப்படி பண்ணி வச்சிருக்க? காலையில ஏந்தோனே இந்த மாரி சேட் நியூஸாயா கேட்க வைப்ப? ஏய்யா எடுத்தோனே ரிட்டயர்மெண்ட்டுன்னு போனா என்னய்யா பண்றது? இப்பதான்யா அந்த ரோஹித் சர்மா ரிட்டயர்மெண்ட்டுன்னு சொல்லி நெஞ்சில குண்ட தூக்கி போட்டான். அதுக்குள்ள நீ இப்படி பண்ணா நாங்க என்னய்யா பண்றது? ஏய்யா அவன் மைண்ட்ல சொன்னதே எங்களால தாங்கிக்க முடியல. அடுத்தது நீயா? போன வீடியோலயே சொன்ன, இவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையேன்ட்டு. இப்ப அதே மாரியே பண்ணிட்டல்ல? அ யோவ் அந்த முடிவெல்லாம் எடுக்காதய்யா. பிசிசிஐ தான் டைம் குடுத்துருக்காய்ங்கல்ல. அதுக்கு ஏத்த மாரி டைம் இருக்குய்யா. பொறுமையா எடுத்துக்கய்யா ரிட்டயர்மெண்ட்லாம். வயசு என்னய்யா ஆகுது? ஏய்யா செவால கூடயே சுத்துறியான்ற மாரி, அம்மா அனுஷ்கா சர்மா தயவு செஞ்சு அந்த மனுஷன்ட்ட சொல்லி இதெல்லாம் நிறுத்தும்மா. எங்களால முடியல. ஏற்கனவே T20லேருந்து ரிட்டயர் ஆனதே எங்களால தாங்க முடியல. அதுக்குள்ள இப்பயே ரிட்டயர்மெண்ட் ஆனா எப்படி? இந்த மனுஷன் ரிட்டயர் ஆனதே இன்னும் தாங்க முடியாம இடியே இறக்குன மாரி உட்காந்துருக்கோம். அதுக்குள்ள இந்த ஆளையும் ரிட்டயர் ஆனீங்கன்னா என்னதான் பண்றது? ஏய்யா டெஸ்ட் உனக்கெல்லாம் என்னய்யா வயசாகுது? அதுக்குள்ள ரிட்டயர் ஆகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்க. ஏற்கனவே 2020ல நீ ரிட்டயர் ஆனதே எங்களுக்கு தப்புன்னு நெனச்சிருக்க. இந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்க T20ல உட்காந்துக்கிட்டு ஐபிஎல்ல. அ நீ ஏன் இந்த முடிவு எடுக்குற? வேணாம் சொன்னா கேளு ப்ளீஸ். தயவு செஞ்சு எங்களுக்காக, ஃபேன்ஸுக்காக.